Hi guys, welcome to our channel LJR Creatives. நம்ம சேனல்ல free aari classes conduct பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா நம்மளோட சேனலை subscribe பண்ணிட்டு நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம் அப்படினா பேக் செயின் ஸ்டிட்ச் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா எப்படி நம்ம செயின் ஸ்டிட்ச் போடுவோமோ அந்த மாதிரி போடாம ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி லாக் அப்படினா ஒரு குட்டி செயின். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி செயின் நம்ம எந்த சைடு போட போறோமோ செயின் ஸ்டிட்ச் எந்த சைடு போட போறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி செயின், அதுதான் வந்து லாக். செயின்லே குட்டி செயினாக போட்டோன்னா அது லாக், அதோட பேர் லாக் வச்சுட்டு இப்போ நார்மலாக நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடுவோம் அதே மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அந்த செயினுக்கு ஒரு லாக் வேணும் இல்லையா, அங்கே அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப தூரம் தள்ளி போனீங்கன்னா அது அடுத்த செயின் ஆகிடும். அதனால் அது பக்கத்துலேயே ஒரு செயின் குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை கொண்டு வந்து பேக்கில் ஒரு செயின் போடணும், அதுதான் பேக் செயின் ஸ்டிச். இப்போ பாருங்கள், ஒரு நார்மலாக செயின் போடுறோம், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச். நார்மலாக செயின் ஸ்டிச்சை நம்ம முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி போடுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஈஸி தான், இதை நீங்கள் நல்லா லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறோம், முன்னாடி ஒரு லாக்கு, அதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து இன்னொரு செயின், அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக்கு, மறுபடி திருப்பி பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச்சு. இவ்வளோதான், இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு 2 செயினுக்கு இடையில சென்டரில் குட்டி குட்டி நாட் மாதிரி அது ஃபார்ம் ஆகிடும். அது பார்க்கவே அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செயின் போடுறோம், அதை லாக் பண்ணிக்கிறோம், பேக்கில் கொண்டு வந்து ஒரு செயின், மறுபடியும் அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் ஒரு லாங் செயின், ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் பேக்கில், அதுக்கப்புறம் மறுபடியும் லாங் செயின், ஒரு லாக்கு, பேக்கில் ஒரு செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங் செயின், ஒரு லாக்கு, மறுபடியும் பேக்கில் ஒரு குட்டி செயின். இதே ப்ராசஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த பேக் செயின் ஸ்டிச்சஸை நம்ம பார்டர் ஸ்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம், பார்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆரி ஒர்க்கில் ப்ளவுசஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் போர்ஷன் 3/4 ஸ்லீவ் போர்ஷன்லலாம் வந்து லைனாக வச்சுருப்பாங்க. செயின் ஸ்டிச்சில் அந்த பால் வச்சு குட்டி குட்டி பீடு வச்சு போட்டிருப்பாங்க. இப்போ நான் அந்த பீடு வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி ஸ்லீவ் போர்ஷனில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அந்த லைன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சுக்கும் அதிலே இந்த பேக் செயின் ஸ்டிச்சுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சுகர் பீடை வச்சு தைச்ச மாதிரி இருக்கும். இதே ஸ்டிச்சில் நம்ம பீட் யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ அந்த பீட் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன். இதே இது நம்ம சில்க் த்ரெட்லேயும் போட்டு காமிக்கிறேன், அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா லாக், பேக்கில் நார்மலாக செயின் எடுத்துகிட்டு வெளியில் பேக்கில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லாங் செயின் போடுறோம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, அடுத்து அதை பேக்கில் அப்படியே கொண்டு போய் நம்ம போட்ட லாங் செயினுக்கு நடுவில் ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பீட் லோட் பண்ண போகிறோம். பீடை வந்து ஒரு பீட், நான் வந்து குட்டி பீட் எடுத்திருக்கேன், அந்த பீடை எடுத்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக்னா ஒரு குட்டி செயின், மறுபடியும் ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு, பேக்கில் வந்து ஒரு செயின் வந்துட்டு அதுலேருந்து எடுக்கிற லாங் செயினுக்கு ஒரு குட்டி பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக்கு, அடுத்து மறுபடியும் லாங் செயின், ஒரு குட்டி லாக்கு, பேக் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பீடை லோட் பண்ணி அதுக்கு ஒரு குட்டி லாக் வச்சுட்டு மறுபடியும் லாங் செயின், அடுத்து ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் பேக் செயின், அதுக்கப்புறம் பீடை லோட் பண்ணிவிட்டு பீடுக்கு ஒரு லாக்கு. பீடை ஏன் லாக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீடை லாக் பண்ணால் தான் அந்த பீடு வந்து அசையாமல் இருக்கும். இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு செயின், அதுக்கப்புறம் பீடுக்கு ஒரு லாக்கு, மறுபடியும் லாங் செயின், ஒரு குட்டி லாக்கு, பேக்கில் ஒரு செயின், அதுக்கப்புறம் பீடுக்கு ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் லாங் செயின். இதே ப்ரொசீஜர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த பீட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. 2mm பீட், 3mm பீட், எத்தனை பீட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எண்டிங்கில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு நார்மலாக ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேருந்து இன்னொரு செயின் எடுத்து ரெண்டாவது எடுத்த செயின்குள்ளே நீடில் விட்டு செயினை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணாட் கிடச்சிரும். இந்த எண்ணாட் புரியலை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் டபுள் லேயரில் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி லாக் வைக்கிறோம், நான் வைக்கலை, உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாங் செயின் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு லாங் செயின் போடுறோம், லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச்சு,
பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே பீட் லோட் பண்ணுறோம். வேணும்னா பீட் லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம். நான் இப்போது சில்க் த்ரெட்லேயும் பீடு யூஸ் பண்ணியே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த பீடுக்கு ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் அந்த செயினுக்கு ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்து பீட் லோட் பண்ணுறோம். பீடுக்கு ஒரு லாக்கு, அடுத்து லாங் செயின், ஒரு லாக்கு, ஒரு பேக் செயின், அதுக்கப்புறம் பீட் லோட் பண்ணிவிட்டு பீடுக்கு ஒரு லாக்கு, குட்டி லாக்கு. இதே ப்ரொசீஜர் தான். நம்ம பீடு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹூக்கில் த்ரெட்டை இழுத்துட்டு கீழே நீங்கள் கொஞ்சம் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா அந்த பீடு வந்து நல்லா கிளாத்தோட அட்டாச் ஆகிடும், அதாவது டைட் ஆகிடும். அந்த மாதிரி தான் வச்சு நம்ம லாக் போடணும். இல்லை கொஞ்சம் நீங்கள் த்ரெட்டை லூஸாக விட்டீங்க அப்படின்னா அந்த பீடு வந்து உங்களுக்கு அசைகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி உங்களுக்கு நீங்கள் போடுற ஷேப்பே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் போடணும். மேலே அந்த த்ரெட்டை இழுத்து பிடிச்சிக்கணும், கீழேயும் நீங்கள் அந்த பீடு போய் அந்த கிளாத்தில் செட் ஆகுறதுக்கு கீழே உள்ள த்ரெட்டையும் நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுக்கணும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸிங்க. நார்மலாக செயின் ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஸ்டிச்சும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நார்மலாக நம்ம ஜரியில் போட்டுட்டோம், ஜரியில் போட்டு பீடு யூஸ் பண்ணி போட்டோம், சில்க் த்ரெட்லேயும் பீடு யூஸ் பண்ணி போட்டாச்சு. நீங்கள் ஆரி கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.